ஹலோ மக்களே, நேற்று நடந்தது ஒரு உண்மை கதை. நேற்று ஒரு கிராமத்தில் வந்து 3 பெண் குழந்தை பிறந்ததுன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த ஆளை மன உளைச்சல் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஆம்பளை குழந்தை பெற்றுக்கவே உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் அவரை மன உளைச்சலாக்கி அவர் நேற்று சூசைட் பண்ணி இறந்துட்டார். இல்லை, நான் கேட்குறேன், 3 குழந்தை பிறந்தா என்ன, பெண் குழந்தைன்னா பையன் குழந்தைன்னா என்ன? ஏன் இப்படி பண்ணுறாங்க? இன்னும் சில கிராமத்தில் இப்படி தான் நடக்குது. வளர்ச்சி இல்லாமல் 3 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தான் பார்க்க போகிறாங்க குழந்தைங்கள. நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க அவர் இறந்தவருக்கு. 3 குழந்தை பிறந்துருச்சின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்? அது 3 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆம்பளை குழந்தை பெற்றுக்க லாக்கி இல்லை நீ அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நேற்று இறந்துட்டார் தூக்கு மாட்டி. அதனால் நான் கேட்குறேன், பொண்ணுங்கள்லாம் என்ன பையனான எல்லாம் ஒன்று தான். இந்த காலத்தில் இப்போ பொண்ணு கிடைக்காம நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் போனால் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணால் பையன்தான் வேணும்னா பொண்ணு பெற்றுக்கிறதுலாம் யார்? இன்னும் பொண்ணு கிடைக்காம நிறைய பேர் சுற்றுறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எல்லோரும் போனால் எல்லாம் இந்த ரோபோ வாங்கி கட்டி பிடிச்சின்னு தூங்க வேண்டியது தான். இப்போயே நிறைய இடத்துல ரோபோ தான் நிறையா இருக்குது, பொண்ணுக்கு பதில். அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணணும் போல இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி சில கிராமத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. 2 குழந்தையும் முக்கியம்னு நினைக்கணும். அது எப்போ நினைப்பாங்கன்னு தெரில. இங்கெல்லாம் நிறைய பேர் சாப்பாடு எல்லாமே சுற்றிட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும். அப்படி யாரும் நினைக்க மாட்டுறாங்க. எல்லாத்துக்கும் சூசைட் தான் காரணம், முடிவு தானா? வாழ்க்கையில் நிறைய பேர் வாழவே முடியாது. நான்லாம் வந்து எவ்வளவோ பண்ணி நடு ரோட்லேயே வந்து உட்காந்துருக்கேன். என்கிட்ட ₹1 இல்லாமல் தான் வந்தேன். அவ்வளோ லாஸு. இருந்தாலும் நான் நினச்சிருந்தா எப்பயோ நான் போயிருக்கலாம். ஆனால் என்னடா பார்த்துக்கலாம், ஆனால் ரோட்டில் தானே இருக்கிறோம். ரோடும் நம்ம பூமி தானே, நம்ம ஊர் தானே நினச்சா நம்ம எப்போ வேணாலும் மேலே வரலாம். வருவேன். ஆனால் கண்டிப்பாக நான் என்றைக்கோ ஒரு நாள். நான் வரும்போது 0வில் தான் வந்தேன். எல்லாம் என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானத்தெல்லாம் நினச்சிருந்து நான் போயிருந்தேன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? என் பொண்ணுங்க இருக்குது, 3 பொண்ணுங்க, ஒரு பையன் இருக்கிறான். அவங்களெலாம் நினச்சி தான் நான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் சூசைட் தான் முக்கியம்னு எதுவும் நடக்கக்கூடாது. அவன் பண்ணவன் கோழை. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். 3 பெண் குழந்தைங்க இப்போ தனியாக நிற்குதா? அதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சொன்னதுக்கு கேளுங்க, முடிஞ்சால் பாருங்கள்.